அக்பர் பீர்பால் கதைகள். செல்வம் நம்ம கிட்டயே இருக்கட்டும். தர்மபுரிக்கு பக்கத்துல போச்சம்பள்ளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர்ல செல்வம் அப்படின்னு ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வந்தான். இந்த செல்வமோ குஸ்தி போட்டியில ரொம்ப சிறந்த வீரனாக இருந்தான். அப்படி இருந்தவனுக்கு ஒரு சமயம் தில்லியில நடந்த குஸ்தி போட்டியில கலந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதனால அந்த காலத்திலேயே தர்மபுரியில இருந்து தில்லிக்கு இந்த குஸ்தி போட்டியில கலந்துக்கிறதுக்காக போயிருந்தான். அதுல கலந்துகிட்டது மட்டும் இல்லாம அதுல தன்னுடைய திறமைய காமிச்சு பரிசும் ஜெயிச்சான். அப்படி ஜெயிச்சவனுக்கு பரிசு கொடுத்தது யாரு தெரியுமா? மன்னர் அக்பர். இந்த மன்னரோ செல்வத்துக்கு பரிசு கொடுத்தது மட்டும் இல்லாம தன்னோட அரண்மனையில தனக்கு பாதுகாவலனாகவும் செல்வத்தை நியமிச்சாரு. அப்படி இவனை தனக்கு பாதுகாவலனாக நியமிச்சதுல இருந்து எங்க வெளியே போனாலும் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் செல்வத்தை தன் கூடவே கூட்டிட்டு போவாரு. செல்வமும் மன்னரை ரொம்ப நல்லா பாதுகாத்துட்டு வந்தான். அவருக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாம உடனடியாக தடுத்து அவரை பாதுகாப்பாக வச்சிருந்தான். இப்படியே சில வருஷங்கள் போச்சு. ஆனா ஒரு சமயம் செல்வத்துக்கு உடம்பு சரியில்லாம போயிருந்துச்சு. அந்த சமயம்னு பார்த்து மன்னர் நகர் காவலுக்கு போயிருந்த போது அவரை ஒரு தெரு நாய் கடிக்கிறதுக்கு வந்துருச்சு. இப்பெல்லாம் நம்ம ஊர்லயும் கூட சின்ன குழந்தைகளை அங்கங்க சில நாய்கள் கடிச்சிடுது தானே. அது மாதிரி இந்த மன்னரையும் கூட அந்த சமயத்துல தெருநாய் ஒண்ணு கடிக்க வந்துடுச்சு. ஆனா அந்த சமயம்னு பார்த்து செல்வம் மன்னரை பாதுகாக்கிறதுக்கு அந்த இடத்துல இல்லாம போயிட்டான். அதனால கோபப்பட்ட மன்னரோ செல்வம் செஞ்ச இந்த தவறுக்காக அவனை வேலையிலிருந்து நீக்கிடும்படி உத்தரவிட்டுட்டாரு. இப்படி மன்னர் தன்னை திடீர்னு வேலையிலிருந்து நீக்கினதால என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் குழம்பி போயிருந்தான் செல்வம். இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு இந்த தன்னோட நிலைமைய கொண்டு போய் பீர்பால் கிட்ட விளக்கமாக சொன்னான். அது மட்டும் இல்லாம தன்னோட இந்த வறுமை நிலைமைய சொல்லி தனக்கு திரும்பவும் அரண்மனையில வேலை வாங்கி தரும்படி பீர்பால் கிட்ட கேட்டுக்கிட்டான். செல்வம் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டாரு பீர்பால். அவனோட நிலைமைய நினைச்சு ரொம்ப மனசு இறங்கினாரு. அது மட்டும் இல்லாம செல்வத்துக்கிட்ட அதுக்கு அடுத்த நாள் காலையிலேயே அரண்மனைக்கு போய் செல்வம் தலைவாசல்ல நிக்கிறேன், உத்தரவு கொடுத்தா உள்ள வரேன், இல்லன்னா கிளம்புறேன் அப்படின்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி அவனுக்கு தைரியம் கொடுத்து அனுப்பினாரு. இந்த செல்வமோ அடுத்த நாள் காலங்கார்த்தால அரண்மனைக்கு போய் செல்வம் தலைவாசல்ல நிக்கிறேன், உத்தரவு கொடுத்தீங்கன்னா உள்ள வரேன், இல்லன்னா போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ரொம்ப நேரமா இவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம் மன்னர் அக்பருக்கு தெரிய வந்துச்சு. உடனே அக்பர் தலைவாசல்ல நின்னுகிட்டு இருந்த செல்வத்தை உள்ள கூட்டிட்டு வரும்படி உத்தரவிட்டாரு. மன்னர் உத்தரவுப்படி செல்வமும் திரும்ப அரண்மனைக்குள்ள வந்தான். அங்க வந்தவனோ மன்னரை பணிவோடு வணங்கி அரண்மனை வாயில்ல சொன்னத திரும்பவும் சொன்னான். இத கேட்ட மன்னர் அக்பரோ புன்னகை செஞ்சு செல்வம் எப்பையும் நம்ம கூடவே நிரந்தரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவனை திரும்பவும் வேலையில சேர்த்துக்கும்படி உத்தரவிட்டாரு. அரண்மனையில இருந்த எல்லாரும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இது பீர்பாலோட மதியூகத்தால நடந்த நிகழ்ச்சி தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட அக்பரோ ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. செல்வம் வரத யாருதான் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்துலதான் பீர்பால் இந்த செல்வத்தை மன்னரோட அரண்மனை வாசல்ல நிக்க வச்சு அவனுக்கு திரும்பவும் வேலை வாங்கி கொடுத்தாரு. அவ்வளோதான்.